சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் முதலமைச்சர் ஜெயலலிதா முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பின்வரும் அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 1. சட்டத்திற்கு முரணாக செயல்பட்டதால் இளைஞர் நீதி குழுமங்கள் முன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்படாத நிகழ்வுகளில் அச்சிறார்களை தற்காலிகமாக தங்க வைக்கும் பொருட்டு கூர்நோக்கு இல்லங்கள் செயல்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் தற்போது அரசால் 6 கூர்நோக்கு இல்லங்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தால் 1 கூர்நோக்கு இல்லமும் நடத்தப்பட்டு வருகின்றன. சென்னை கெல்லீஸ் சிறுவர்களுக்கான கூர்நோக்கு இல்ல கட்டடம் பழுதடைந்துள்ள காரணத்தினால் 2,50,00,000 ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளையும் கொண்ட 1000 சதுர மீட்டர் பரப்பளவில் ஒரு புதிய கட்டடம் கட்டப்படும். இக்கட்டடத்தில் தங்கும் அறைகள், சமையலறையுடன் கூடிய உணவருந்தும் கூடம், தொழிற்பயிற்சி கூடம் மற்றும் வகுப்பறைகள் உள்ளிட்ட சிறார்களை நல்வழிப்படுத்துவதற்கான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் இருக்கும். 2. மாநில அரசு நிதி உதவியுடன் தொண்டு நிறுவனங்கள் மூலம் நடத்தப்படும் முதியோர் இல்லங்களில் பயனடையும் முதியோர்களுக்கு வழங்கப்படும் உணவூட்டு மானியம் 300 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3. சமூக நலத்துறையின் கீழ் சென்னை, கடலூர், தஞ்சாவூர், சேலம், சிவகங்கை, மதுரை, திருநெல்வேலி, பெரம்பலூர் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் 9 அரசு சேவை இல்லங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த சேவை இல்லங்களில் தங்க ஆண்டு வருமான உச்சவரம்பு 24,000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இடைநிலை ஆசிரியை பயிற்சிக்கான மாணவியர் சேர்க்கை மற்றும் சத்தியவாணிமுத்து அம்மையார் நினைவு தையல் எந்திரம் வழங்கும் திட்டம் போன்ற திட்டங்களிலும் குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 24,000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 24,000 ரூபாயிலிருந்து 72,000 ரூபாயாக உயர்த்தப்படும். இதன் காரணமாக இத்திட்டங்களினால் அதிக பயனாளிகள் பயனடைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்றுத்திறனாளிகளை மனித சமுதாயத்தின் ஓர் அங்கமாக அனைவரும் அங்கீகரிக்கும் வகையிலும் நாட்டின் வளர்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளின் பங்கேற்பினை உறுதி செய்யும் வகையிலும் ஏனைய மக்களுக்கு இணையாக மாற்றுத்திறனாளிகள் வாழும் வண்ணமும் அவர்களுக்கென பல கொள்கைகளை வகுத்தும் திட்டங்களை தீட்டியும் எனது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மேலும் பயனளிக்கக்கூடிய பின்வரும் அறிவிப்புகளை இம்மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 1. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 2012ஆம் ஆண்டு முதல் ஒளிரும் மடக்கு குச்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த மடக்கு குச்சிகள் மூலம் மிக அருகில் உள்ள பொருட்களை மட்டுமே அறிந்து கொள்ள இயலும். எனவே நவீன ஒளிரும் மடக்கு குச்சிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும். இந்த குச்சிகள் மூலம் அவர்கள் அதிக தூரத்தில் உள்ள பொருட்களையும் உணர்ந்து கொள்ள இயலும். இதன் காரணமாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தங்கு தடையின்றி பயணிக்க இயலும். இந்த ஆண்டு 5000 பயனாளிகளுக்கு நவீன ஒளிரும் மடக்கு குச்சிகள் வழங்கப்படும். இந்த திட்டம் 1,58,25,000 ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். 2.
காது கேளாமையை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்தால் இந்த குறைபாட்டை நீக்கிட இயலும். எனவே இதற்கென ஒரு முன்னோடி திட்டம் இந்த ஆண்டு செயல்படுத்தப்படும். காது கேளாத குழந்தைகள் சென்னை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் அதிக அளவில் உள்ளனர். எனவே இந்த மாவட்டங்களில் குழந்தை பிறந்தவுடன் ஒரு சிறப்பு பரிசோதனை திட்டம் செயல்படுத்தப்படும். சென்னையில் 11 மாநகர தாய் சேய் நல மருத்துவமனைகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். சிவகங்கை மாவட்ட தலைமை மருத்துவமனை, வட்டார மருத்துவமனை மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டம் 3,30,00,000 ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். 3. புற உலக சிந்தனையற்றோர், மூளை முடக்குவாதம், நுண்ணறிவு திறன் மற்றும் மரபு வழி குறைபாட்டினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பேச்சு மற்றும் மொழி திறனை மேம்படுத்தும் வகையில் மாற்று தகவல் பரிமாற்ற முறை செயல்படுத்தப்படும். இத்தகைய சிறப்பு குழந்தைகள் படங்கள் மற்றும் இதர மாறுபட்ட முறைகளில் மற்றவர்களுடன் கலந்துரையாட பயிற்சி அளிக்கப்படும். இத்திட்டத்தின்படி தொடுதிரையுடன் ஆவாஸ் என்னும் சிறப்பு மென்பொருளுடன் கூடிய கையடக்க கணினி ஐபேட் மூலம் சிறப்பு குழந்தைகளிடம் உள்ள தகவல் பரிமாற்ற குறைபாடு களையப்படும். மேலும் சிறப்பு குழந்தைகள் வகுப்பறையில் துடிப்புடனும் மிகவும் திறமையுடனும் கல்வி கற்கவும் மற்றவர்களுடன் உரையாடவும் இத்திட்டம் பயனளிக்கும். முதல் கட்டமாக இந்த சிறப்பு வசதிகள் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆரம்ப நிலை பயிற்சி மையங்கள், நடமாடும் சிகிச்சை பிரிவுகள் மூலம் பயனடையும் குழந்தைகள் மற்றும் சிறப்பு பள்ளிகளில் பயிலும் 416 குழந்தைகளுக்கு வழங்கப்படும். எனது தலைமையிலான அரசின் இந்த நடவடிக்கைகள் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுற்றுச்சூழல் துறை குறித்த பின்வரும் அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1. இயற்கை எழிலோடு கூடிய ஏரிகள் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதுடன் நிலத்தடி நீர் பாதுகாக்கவும் பயன்படுகின்றன. எனவே ஏரிகளை பாதுகாக்கவும் புனரமைக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எனது தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது. சென்னை பெருநகரம் ஆவடி நகராட்சியின் எல்லையில் 87.06 ஏக்கர் பரப்பளவில் பருத்திப்பட்டு ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி இது மேம்படுத்தப்படும். இந்த ஏரியில் தூர்வாறுதல், நீர்வரத்து வாய்க்காலை மேம்படுத்துதல், நீரியல் தரத்தை சீராக்குதல் போன்ற பணிகள் 28,16,00,000 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும். பறவைகள் வந்து செல்வதற்கேற்ற இயற்கை சூழலுடன் கூடிய தீவுகள் ஏற்படுத்தப்படும். 2. சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்வை குழந்தைகள், பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோரிடம் ஏற்படுத்தும் வகையில் தண்டையார்பேட்டையில் கோக்ரேன் பேசின் ரோடு, கொருக்குப்பேட்டையில் 50,110 சதுர அடி அளவுள்ள நிலத்தினை மேம்படுத்தி புல்வெளி, நடைபாதை, சிறுவர் பூங்கா, விளையாட்டு திடல் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பதாகைகள் போன்ற வசதிகள் உள்ளடக்கிய அம்மா சுற்றுச்சூழல் பூங்கா ஒன்று 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். 3. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் வடமுகம் வெள்ளோடு கிராமத்தில் உள்ள பெரியகுளம் ஏரி வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சரணாலயத்திற்கு சுமார் 146 வகையான உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பறவைகள் வருகை புரிகின்றன.
கடந்த பிப்ரவரி மாதம் பறவைகள் கணக்கெடுப்பு செய்யப்பட்டதில் 37 வகையான நீர்வாழ் பறவைகள், 57 வகையான நிலவாழ் பறவைகள் என மொத்தம் 24,427 பறவைகள் இருப்பது தெரிய வந்தது. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள பெரியகுளம் ஏரி புனரமைக்கப்படும். இதனால் ஏரியின் உள்பகுதியில் பறவைகளுக்கு தேவையான நீர்பிடிப்பு பகுதி கூடுதலாகும். ஏரி தூர்வாரப்பட்டு அழகுபடுத்தப்படுவதோடு கரையை சுற்றி நடைபாதை அமைக்கப்படும்.